இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள ஆர்ட்போர்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்ட்போர்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரோட நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், கிரியேட்டிவ் ஸ்கில் இந்த மூணில் எதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஏன் படிக்கணும், சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கே இல்லாமல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் படித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். கிரியேட்டிவ் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டாவது ஆர்ட்போர்ட் பற்றின டீட்டெயில், டாக்குமெண்ட், கேன்வாஸ், பேஜ், ஃபைல், போர்டு இந்த மாதிரி நிறைய நேமில் இருக்குது. இங்கே ஏன் ஆர்ட்போர்ட் அப்படிங்கிற நேமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் ஆர்ட்போர்டோட டைப், டிஜிட்டல், பிரிண்ட், இல்லஸ்ட்ரேஷன், ஆர்ட், கஸ்டமைஸ்டான ஆர்ட்போர்ட் பற்றின டீட்டெயில், என்னென்ன டைப்லாம் ஆர்ட்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காகவே தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், கலர்ஸ், என்ன மோடில் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஃபைல் ஃபார்மேட்டில் இவ்வளோ இருக்குது, என்னென்ன பர்பஸ்க்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லஸ்ட்ரேட்டரோட ஆர்ட்போர்டில் எப்படிலாம் டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். டெலிவரபிள்ஸில் பிரிண்டிங்க்கு எப்படி கொடுக்கணும், டிஜிட்டலுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி இந்த மூணில் எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியாக இல்லஸ்ட்ரேட்டரில் வெக்டார் பேஸ்டாக தான் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் இங்கே இமேஜ் ஏன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டீட்டெயிலும் பார்க்கலாம். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஸ்கில், கிரியேட்டிவ் ஸ்கில் இந்த மூணுலையுமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். டிசைனிங் ஃபீல்டு வந்துட்டிங்க அப்படின்னாலே ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஸ்கில், கடைசியாக கிரியேட்டிவ் ஸ்கில் இந்த மூணு ஆர்டர் வைஸ் தான் 100% வரும். நம்ம சேனல் உள்ள கோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் ட்ரைனிங்லேயே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ், அதனால் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மட்டும் வச்சுருக்கேன். டிஜிட்டல் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதே போல் கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாமே யூஐ டிசைனிங் கோர்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். டிசைனிங் ஃபீல்டு நீங்கள் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ ஃபஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு படிக்க முடியுங்கிற நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி ஃபார்முலா இல்லாமல் மேக்ஸ் இல்லையோ, எப்படி சின்டாக்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமிங் இல்லையோ, அதே போல் சாஃப்ட்வேர் ஸ்கில்லை தரவாக படிக்காமல் நீங்கள் டிசைனிங் வந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு இன்கம்ப்ளீட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ணுற டிசைன் கரெக்டாக இல்லையா நமக்கு தெரியாது. எல்லா டிசைனிங்க்குமே அதிகமான டைம் எடுக்கிறோம், ஆனாலும் டிசைனிங் ரொம்ப ஸ்மாராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்கம்ப்ளீட் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். டைரெக்டாக டிசைனிங் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஆனால் நம்ம கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சாஃப்ட்வேருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலோ, இல்லை க்ரியேட்டிவாக ஒன்று திங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலோ டூல்ஸ் தெரியாமல் உங்களால் பண்ண முடியாது. எப்படி ஃபார்முலா இல்லாமல் விதவிதமாக மேக்ஸ் பண்ண முடியாதோ, எப்படி சின்டாக்ஸ் தெரியாமல் கோடிங் எழுத முடியாதோ, அதே போல் சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணாலும் சரி, எங்கேயாவது ரெஃபரன்ஸில் எடுத்தாலும் சரி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கும். அதனால தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸை சொல்லி அதை புரிய வச்சுட்டு தான் கோடிங் உள்ளே கொண்டு போவாங்க. மேக்ஸை பொறுத்தவரையில் ஃபார்முலா இல்லாமல் மேக்ஸை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் டிசைனிங்கை பொறுத்தவரையில் ஓரளவு நீங்கள் டிசைனிங்கை சாஃப்ட்வேர் தெரியாமல் பண்ணிடலாம், ஓரளவு பண்ணிடலாம். அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணிடுவீங்க. புதுசாக ஒரு டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது, ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சாஃப்ட்வேரில் உள்ள ஒவ்வொரு டூல்ஸையும் ஃபார்முலா மாதிரியோ, ப்ரோக்ராமிங்கில் உள்ள சின்டாக்ஸ் மாதிரியோ ஒரே ஒரு டைம் 100% முழுமையாக நீங்கள் படித்து தான் ஆகணும். இதை நீங்கள் படித்ததுக்கப்புறம் டிசைன் பண்ணும்போது தான் டூல்ஸில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணாலும் உங்களால் ரொம்ப ஸ்மார்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டைரெக்டாக இந்த மாதிரி டிசைனிங்கை வச்சே நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே டிசைனிங்கை தான் டைரெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சைக்காலஜி படி கோர்ஸை ஈஸியாக அவங்கள்ட்ட சேல் பண்ணிடலாம். பட் சாஃப்ட்வேரோட நாலேஜ் சின்டாக்ஸ் மாதிரியோ, மேக்ஸில் உள்ள ஃபார்முலா மாதிரியோ இதில் நீங்கள் ஒரு கரெக்டான பேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் தான். எப்படி ஃபார்முலாவை நம்ம ஒரு டைம் படிக்கிறோமோ, ப்ரோக்ராமிங்கில் உள்ள சின்டாக்ஸ் எப்படி ஒரு டைம் மனப்பாடம் பண்ணியோ இல்லை தரவாவோ நீங்கள் படிக்கிறீங்களோ, அதே போல் சாஃப்ட்வேரையும் ஒரே ஒரு டைம் இனிஷியலாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப சரளமாக வரும். என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிசைன் உங்கள் கைக்கு கொடுத்தாலும் ஒரு பயமோ இல்லைனா ஒரு லேசினஸோ இல்லாமல் ஈஸியாக உங்களால் பண்ண முடியணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சாஃப்ட்வேரே இல்லாமல் நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பேன், இல்லை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதை பற்றி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்டாக்ஸோ ஃபார்முலாவோ இல்லாமல் நான் மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சேம் கான்செப்ட் தான். டிசைனிங் ஃபீல்டும் எல்லா ஃபீல்டு மாதிரி டஃப்பான ஒரு ஜாப் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், கஷ்டப்பட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட வேல்யூபிளான மணி, ப்ரொடக்டிவிட்டி ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சாஃப்ட்வேரை தரவாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜ்,
கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஃப்ளோ படி நீங்கள் வந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒரு டிசைனராக உங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இல்லையான ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு 2 hours 3 hours வச்சு டிசைன் பண்ணுவீங்க. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஸ்கில் தரவா தெரியாமல் டைரெக்டாக டிசைனிங் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு ஐடியா வரும், ஆனால் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டூல் இருக்காது. சின்டாக்ஸ் தெரியல அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் திங்க் பண்ணாலும் அவங்களால கோடிங் எழுதவே முடியாது. ஃபார்முலா தெரியல அப்படின்னா எந்த வகையிலுமே மேக்ஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் டிசைனிங் ஃபீல்டில். டைரெக்டாக சாஃப்ட்வேரே தெரியாமல் கூட கொஞ்சமாக டிசைன் பண்ணலாம். பட் இன்னொரு டிசைனிங்கை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகிடுவீங்க. அதனால் நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸில் 3மே கவர் ஆகிருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் சாஃப்ட்வேர் ஸ்கில் மட்டும் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ். இதில் இருக்க வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸுங்கிற கான்செப்டில் இந்த 6 சாஃப்ட்வேருக்குமே மாஸ்டரிங் லெவலில் கோர்சஸ் இருக்குது. இதில் டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அந்த டூல்ஸ் ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் இருக்கும். பேனல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அது ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் இருக்கும். எந்த டிசைன் பண்ணாலும் மெனு ஆப்ஷன்ஸோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. இந்த ரெண்டையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஓனாக ஒரு டிசைனை நீங்களே திங்க் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் டேரெக்டாக டிசைனிங் காமிச்சு உங்களுக்கான ட்ரைனிங் 200 இருக்குது 500 இருக்குது அப்படின்னா ஈஸியாக உங்கள்கிட்ட அவங்களோட கோர்ஸை சேல் பண்ணிட முடியும். ஆனால் டிசைனிங் ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், இன்டெப்த் நாலேஜோடு இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் 100% மூவ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. டேரெக்டாக டிசைனிங் பேஸ்டான கோர்ஸ் நீங்கள் பை பண்ணி படித்தாலுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இன்னும் நமக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லாதது தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படிங்கிறத. நம்மளோட சேனலில் அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸுக்குமே ட்ரைலர் இருக்குது. எல்லா வீடியோவோட எண்ட்லேயுமே ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் கோர்ஸுங்கிற கான்செப்டில் தான் எல்லா கோர்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதோட ப்ரைஸிங், அதிகமான வேலிடிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஜிட்டல் கோர்ஸில் ப்ரோ பிளான் ஒன்று இருக்குது. இது 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் கோர்ஸை எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த கோர்ஸ் நீங்கள் பை பண்ணணும்னு ஃபியூச்சரில் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த நம்பர் யூஸ் பண்ணி டேரெக்டாக பை பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கோர்ஸில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 6 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ட் போர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்ட் போர்டுங்கிறது ஒரு நியூ விண்டோ. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நமக்கு தேவையான டிசைனை பண்ண போகிறோம். என்ன மாதிரியான டிசைன் நம்ம கிரியேட் பண்ணாலும் அது ஆர்ட் போர்டில் தான் இருக்கும். ஆர்ட் போர்டுக்கு வெளியே கூட நம்ம ஏதாவது சப்போர்ட்டிவாக ஏதாவது எலமெண்ட் வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறத மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். சப்போர்ட்டிவ்க்கு வெளியே எது வேணுமோ நம்ம அங்கேயும் வச்சுக்கலாம். டாக்குமெண்ட், கேன்வாஸ், பேஜ், ஃபைல், போர்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு நேமில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப்பில் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, சில பீப்புள் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. கோரல்ரா இன்டிசைனில் பேஜ்னு வரும், ஃபிக்மாவில் ஃபைல்னு வரும், ஃபிக் ஜாமில் போர்டுன்னு வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் ஒவ்வொரு நேமில் வரும். இல்லஸ்ட்ரேட்டரில் டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஆர்ட் போர்ட். ஸோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக ஒரு சில ப்ரீசெட் இருக்கும் ஆர்ட் போர்டுக்கு. பிரிண்டிங், டிஜிட்டல் நீங்கள் எதுக்கு ஓப்பன் பண்ணாலுமே அது ஆர்ட் போர்டாக தான் கன்சிடர் ஆகும். மோர் ப்ரீசெட் கொடுக்கலாம், நியூ ஃபைல் கொடுக்கலாம், இல்லைனா ஃபைலில் போய்ட்டு நியூ, எல்லாமே ஒன்று தான். இப்போ மோர் ப்ரீசெட் கொடுக்குறேன், இந்த மாதிரி வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப் இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே இருக்கும். ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலரான யூனிக்கான சைஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது அதை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நல்லா ஒர்க் பண்ணும். இதை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐக்கான் கூட இருக்கும். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் அந்த ஐக்கான் இல்லை. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். மொபைலை பொறுத்தவரையில் XD ஃபிக்மா தான். அதில் ஃபிக்மாவில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்மாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சிச்சுவேஷன்லையும் இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் மொபைல் டேப் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். அப்புறம் வெப்புக்கானதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப் ரிலேட்டடாக எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த 2 மட்டும்தான், வெப் இல்லாட்டி பிரிண்ட். இதில் ஃபில்ம் அண்ட் வீடியோவில் வீடியோ ஒர்க் பண்ணும்போது மோஷன் கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன மாதிரியான ரேஷியோவில் என்ன மாதிரியான ஸ்க்ரீனுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது ரெலவெண்ட்டான டைமென்ஷன் இங்கே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபுல் ஹெச்டிக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். மோஷன் கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த டேப்ல உள்ள டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேஃபான ஏரியா எல்லாமே கைட்லைனில் இது காமிக்கும். அதனால் வீடியோ ஒர்க் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெக்டார் பேஸ்டான எலமெண்ட் வச்சு நீங்கள் வீடியோவில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைனரை பொறுத்தவரையில் வெப், பிரிண்ட் இந்த ரெண்டையும் தவிர வேறு எதுவுமே பெரிய அளவில் தேவை இருக்காது. ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன், டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இது மட்டும்தான். ஏன்னா இது ஒரு தனி டாபிக். சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணிட்டு இதை செல்ஃபாகவே அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். வெப் அண்ட் பிரிண்ட், அதாவது டிஜிட்டல் இல்லைனா பிரிண்ட்
ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதை எதில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா லோகோ, பிஸ்னஸ் கார்டு, இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி என்ன கார்டாக இருந்தாலும் அதுவும் பிரிண்டிங்காக தான் கன்சிடர் ஆகும். ஃப்ளையர், பேம்ஃப்ளெட், ப்ரௌச்சர், கேட்லாக், பேக்கேஜிங் இது போக இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஓவரால் கஸ்டமர்கிட்டே கேட்டலாம் பிரிண்டிங் ஒர்க்கா டிஜிட்டல் ஒர்க்கா அப்படிங்கிறத அவங்க கொடுக்குறத வச்சு கூட நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஒர்க் வருது அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பிரிண்டிங் டேபை வச்சே ஆகணும். ஏன்னா பிரிண்டிங் டேப் நீங்கள் வைக்கும்போது டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் மோட் தன்னால் CMYKக்கு மாறிடும். ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாகவே 300 வந்துடும். ப்ரிவ்யூ மோடுன்னு இருக்குது, அதில் நம்ம டச் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்மார்ட்டான நியூ விண்டோவை பொறுத்தவரையில் நீங்கள் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனை ஹைடு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ப்ரிவ்யூ தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஸோ பிரிண்டிங் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே பிரிண்டிங் டேப் சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது கார்பரேட் ஒரு இமெயில் டெம்ப்ளேட், டிஜிட்டல் சோசியல் மீடியாக்கான ப்ரொமோஷன், ஏதாவது ஐகான் எடிட்டிங், இல்லஸ்ட்ரேஷன் எடிட்டிங் அப்படின்னா அதுவுமே டிஜிட்டல் பேஸ்டான ஒர்க்கு தான். ஸோ அதுக்கு நீங்கள் வெப்பை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே RGBக்கு மாறிடும். ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 72 வந்துடும். இந்த ரெசல்யூஷன், கலர் மோட் இந்த ரெண்டுலையுமே இப்போதைக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முன்னாடி இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன டேப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேபுக்கு ரிலவெண்ட்டான ப்ரீசெட் வரைக்கும் டிஃபால்ட்டாக வந்துடும். இது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக ஒரு சில ப்ரீசெட் இருக்கும். இது எல்லாமே காமனான ப்ரீசெட். இதை நம்ம கிளிக் பண்ணலாம், இந்த மாதிரி வரும். இதில் கஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரிய அளவில் நம்ம கஸ்டமைஸ்டாக ஓப்பன் பண்ண மாட்டோம். ஏதாவது ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா காமன்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். RGBலேயே ஒன்று ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் சைஸில் தேவை அப்படின்னா இமேஜ் மெனுவில் ஹைட் ஆர்ட்போர்ட்னு கொடுத்துட்டோன்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்டையர் பேஜை ஷோ ஆர்ட்போர்ட்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட ஆர்ட்போர்டும் தனியாக வந்துடும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது பிரிண்டிங் இல்லைன்னா டிஜிட்டல். இதை தாண்டி பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டு ஒர்க்கில் என்ன மாதிரியான ஒர்க் நமக்கு வந்திருக்குங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் நம்ம செட் பண்ணணும். மோர் ப்ரீசெட் கொடுக்குறேன். யூனிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ப்ரீசெட்டை சூஸ் பண்ணும்போது கூட இதில் ஒன்று வரும். டிஜிட்டலில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் யூனிட்ஸ் பிக்சலில் வந்துடும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிரிண்டிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணும்போது பேப்பர் மாதிரியான என்ன ஒர்க் வந்தாலும் கண்டிப்பாக மில்லிமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. பேப்பர்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டர் வைக்கலாம். அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னா இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஃபீட் வச்சுக்கலாம். ஃபீட்டு தாண்டி மீட்டருக்கு போகிற அளவுக்கு பெரிய அளவில் டிசைனருக்கு ஒர்க் வராது. ரொம்ப பெரிய ஒர்க் எதாவது பண்ணுறீங்கன்னா தான் மீட்டர் வரும். மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய பேப்பர் ஒர்க் வந்தாலும் மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்ஸ் டிசைன் வந்துச்சுன்னா இன்ச்சஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஃப்ளெக்ஸ் டிசைன் அப்படின்னா ஃபீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஃபீட் வச்சாலும் இன்ச்சஸ் வச்சாலும் ஃப்ளெக்ஸ் டிசைனை மட்டும் பொறுத்தவரையில் ரெசல்யூஷனை வச்சு நம்ம ஈஸியாக பிரித்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பிரிண்டிங் ஒர்க்கில் நீங்கள் எது வந்தாலும் மில்லிமீட்டரே வச்சுக்கலாம். இதில் A4 கிளிக் பண்ணிங்கன்னா சடனாக இங்கே மாறிடும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரீசெட்டை சூஸ் பண்ணிவிட்டு மில்லிமீட்டர் மறுபடியும் வச்சிட்டிங்கன்னா கரெக்டான டைமென்ஷன் காமிக்கும். ஒருவேளை இதில் வைக்காமே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாலும் கூட இதில் வியூ மெனுவில் ரூலர்னு ஒன்று இருக்கும். இந்த ரூலர் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே இதில் ரைட் கிளிக் பண்ணி கூட யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் மில்லிமீட்டர் வச்சிட்டேன். இப்போ எல்லாமே மில்லிமீட்டருக்கு மாறிடுச்சு. ஒரு ரெக்டாங்கிளுக்கு நம்ம கிளிக் பண்ணால் கூட அந்த பாப்பப்பில் தான் இருக்கும். ஏன்னா மில்லிமீட்டருக்கு மாற்றிட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இதை பார்க்காம கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீ டிஃபைன்டான பேப்பர் அப்படின்னா சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிங்கனாலே அது ரெலவெண்ட்டான டைமென்ஷனில் வந்துடும். கஸ்டமைஸ்டான ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஃபாக கொடுக்குறேன் 400 300. இது ஒரு ரேண்டமான சைஸ். இப்படி ஒரு நீடு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ரஃபாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரியேட்னு கொடுத்தோம் அப்படின்னா மில்லிமீட்டரில் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்குங்கிறத புரிஞ்சு யூனிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். டைமென்ஷன், வித்து, ஹைட்டு தான். ரெசல்யூஷனை பொறுத்தவரையில் ஆர்ட்போர்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அதில் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டிஜிட்டல் ஒர்க் பண்ண போகிறீங்களா பிரிண்டிங் ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து டேபை சூஸ் பண்ணும்போதே தேவையான கலர் மோடும் ரெசல்யூஷனும் இங்கே அப்ளை ஆயிரும். அதே போல் ப்ளீடுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இது பிரிண்டிங்கில் மட்டும் தேவைப்படும். புக் ஒர்க்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. புக் ஒர்க் நம்ம இன்டிசைனில் தான் பண்ணுவோம். இல்லஸ்ட்ரேட்டரில் பெரிய அளவில் பண்ண மாட்டோம். ஒருவேளை கேட்லாக், ப்ரௌச்சர், பேம்ஃப்ளெட் வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணாலும் கூட பெரிய அளவில் ப்ளீடுக்கான நீட் இருக்காது. ஏதாவது நியூஸ் பேப்பர் ஆட் இல்லைனா நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒர்க்கில் கூட ஒரு சில பிரிண்டிங் ஷாப்பில் ப்ளீடு செக்ஷன் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. A4 சூஸ் பண்ணிட்டேன். மில்லிமீட்டர் வச்சிட்டேன். ப்ளீடில் ஒரு 10 mm கொடுக்குறேன். கொஞ்சம் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக. லிங்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ரைட் சைடில் மட்டும் 0 ப்ளீடு. கொஞ்சம் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக அந்த 1ல் மட்டும் 0 வைக்கிறேன். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக 10 mm வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 3 mm தான் ப்ளீடு கொடுப்பாங்க. இப்போ 10 mm இருக்கட்டும், கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இப்போ கிரியேட் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி வரும். இதுல ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் வந்திருக்கு, இதுதான் ப்ளீட் செக்ஷன். எப்பயுமே நம்ம டிசைன் பண்ணும்போது என்டையர் பேஜ்ல டிசைன் பண்ணுவோம். அதுல கண்டென்ட் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாக்டான மார்ஜின்ல கூட ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுற டிசைனில் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் இந்த ப்ளீடுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்க. ப்ளீடுன்னு வந்ததுனாலே பேக்ரவுண்ட் கலரையும் கண்டென்ட்டை தவிர இருக்கிற இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரெட் செக்ஷன் வர நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கனாலே டிசைனோ இல்லைனா பேஜோ எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும். கொஞ்சம் ஃப்ரீடமாக கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. அது மோஸ்ட்லி 3 mm தான் இருக்கும். ஸோ ப்ளீடில் எப்போவுமே நீங்கள் கிரியேட் பண்ணுற பேக்ரவுண்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். பொதுவாகவே ஈவனாக தான் ப்ளீடு இருக்கும். பட் ஏதாவது ஒரு சைடில் ப்ளீடு வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எக்ஸாக்டாக ஆர்ட் போர்டு எவ்வளோ இருக்கோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். டிசைனில் இருக்கிற பேக்ரவுண்டையோ இல்லைனா இமேஜ் மாதிரியான செக்ஷனையோ மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. கண்டென்ட் எப்பவும் போல சேஃபான ஜோனில் தான் உள்ளே இருக்கும். அதே போல் டிஜிட்டல் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது மட்டும் இது பிரிண்டிங்கில் பெரிய அளவில் வராது. ஒரு சில டிஜிட்டல் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது எஸ்பெஷலி SMF பேனர் நீங்கள் பண்ணும்போது ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அதில் ஒரு சில டைமென்ஷனை கொடுப்பாங்க. இதில் ஒரே ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கிறதுனால இது டிசைனர் பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி வீடியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு தான் வரும். ஏன்னா இது வீடியோவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். வீடியோவோட ரேஷியோக்காக தான் இதை கொடுப்பாங்க. அதுலேயும் மானிட்டர் இல்லைனா டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா டிசைனுமே 16.9 இந்த ரேஷியோலே தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு டைமென்ஷன். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டாக இப்போ இருக்கிறது இந்த ரேஷியோ தான். இது HD, ஃபுல் HD, 2K, 4K, 8K வரைக்கும் இதே ரேஷியோவில் வரும். ஒரு சில வைடு மானிட்டர் இல்லைனா வைடு டிவியில் மட்டும்தான் இந்த மாதிரியான ரேஷியோவில் போகும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பேஸ்டான கான்செப்ட். இல்லைனா எந்த வெப்சைட்டில் நம்மளோட டிசைனை போஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு இன்புட் மாதிரி. அதனால கூட உங்களுக்கு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஒர்க்குக்கே உங்களோட டிசைனை யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பிரிண்டிங்காக டிஜிட்டலான்னு கேட்டுட்டு யூனிட்ஸ், டைமென்ஷன் இந்த ரெண்டை மட்டுமே நீங்கள் செட் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த நியூ டாக்குமெண்ட்லையும் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்காது. என்ன ஒர்க்கு நீங்கள் முடிவு பண்ணதோட யூனிட் செட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன் ப்ரீ டிஃபைண்டாக இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுவீங்க. இதில் டிஜிட்டல் டிசைன்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரீசெட்டுமே இருக்குது. இதுலையுமே ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்காது. ஒரே மாதிரியான ஐக்கான் தான் வச்சுருப்பாங்க. டைமென்ஷன் மாறும். நமக்கு தேவையான டைமென்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒரு இன்புட் வருதுன்னா சிம்பிளாக அதை இக்னோர் பண்ணிடுங்க. டைமென்ஷன் மட்டும் அவங்கள்ட்ட கேட்டுருங்க. இப்போ என்ன மாதிரியான கலர் யூஸ் பண்ணலாம், அதாவது கலர் மோட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன டேப் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான கலர் மோடு கூட இங்கே வந்துடும். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தாலும் கூட RGBலே இருக்கும். ஏன்னா ஃபோட்டோஷாப்பை கம்ப்ளீட்டாகவே ஒரு RGB டிசைனிங் சாஃப்ட்வேருங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பிரிண்ட் கொடுத்தா CMYK வரும். ஆனால் ரீசெண்டாக உள்ள வெர்ஷனில் பிரிண்ட் கொடுத்தாலும் கூட RGB தான் வரும். ஏன்னா ஸ்டுடியோவில் பிரிண்டிங் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் கரெக்டாக பிரிண்டிங் கொடுத்தீங்கனாலே CMYK வந்துடும். ஹெக்ஸாடெசிமல்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம RGBயில் இருந்தாலும் கூட, இங்கே நீங்கள் டிஜிட்டல் சூஸ் பண்ணி RGBயில் இருந்தாலும் கூட நம்ம RGB கலரை பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்டுடியோவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டுடியோ ஒர்க் எதுவுமே இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு ஃபுல் HDக்கான ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணுறேன். RGB ஸ்க்ரீன்லேயே இருக்குது. டிஜிட்டல் டிசைனை பொறுத்தவரையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது ஹெக்ஸாடெசிமல். இங்கே இருக்குது. ஹேஷ் சிம்பிள் வச்சு ஒரு 6 கேரக்டர் இருக்கும். இது கம்ப்ளீட்டாகவே ஹெக்ஸாடெசிமல் தான். ஏன்னா இந்த 3 வேல்யூ நம்ம ஹேண்டிலே பண்ண மாட்டோம். இதே ஒர்க்கில் பிரிண்டிங் ஒர்க் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலோ CMYK கலர் கோட் படி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னாலோ தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஜிட்டல் ஒர்க்கை பொறுத்தவரையில் RGB தான். ஆனால் நீங்கள் RGBயில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஹெக்ஸாடெசிமல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரிண்டிங்கை பொறுத்தவரையில் CMYKவும் டிஜிட்டலை பொறுத்தவரையில் ஹெக்ஸாடெசிமலும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுற மோட் RGBயாக இருக்குமே தவிர கலர் ஹேண்ட்லிங் மெத்தட் எல்லாமே ஹெக்ஸாடெசிமல் வச்சு தான் இருக்கும். அப்புறம் ஃபைல் ஃபார்மேட். இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபைல் மெனுவில் சேவ்னு கொடுக்குறேன். டெஸ்க்டாப் இதில் இல்லஸ்ட்ரேட்டருக்கான ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட், PDF, EPS, இல்லஸ்ட்ரேட்டருக்கான டெம்ப்ளேட் ஃபார்மேட் இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். SVGலையும் இருக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வெக்டார் பேஸ்டான ஃபார்மேட். இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணாலும் அதை இல்லஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்லேயே சேவ் பண்ணுங்கள். வேறு எந்த ஃபார்மேட்லையும் வைக்க வேண்டாம். ஸோ AI வச்சுட்டேன். சாம்பிள்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு பாப்பப் வரும். இதில் வெர்ஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இருக்கும். இதில் இல்லஸ்ட்ரேட்டர் 2020 இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இதில் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தோன்னா நான் சேவ் பண்ண ஃபைல் இங்கே வந்துடுச்சு. AI அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் AI கம்ப்ளீட்டாக இல்லஸ்ட்ரேட்டரோட சோர்ஸ் ஃபைல். இல்லஸ்ட்ரேட்டரை நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே இதில் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். நான் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிரிண்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் AI, PST இதையுமே பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் லேயர் வைஸ் பிரிண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும்
99% சோர்ஸ் ஃபைலை பிரிண்டிங்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் பெரிய அளவில் இது பிரிண்டிங்கில் வராது. ஆனாலும் இதையுமே நம்ம பிரிண்டாக எடுத்துக்கலாம். பெரிய அளவில் யூசேஜில் இருக்காது அப்படிங்கிறதுனால இக்னோர் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்டார் யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே பிரிண்டிங்லேயும் வரும், டிஜிட்டலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே வெக்டார் பேஸ்டான ஃபைல் ஃபார்மேட். இதில் ஏஐ அப்படிங்கிறது இல்லஸ்ட்ரேட்டரோட சோர்ஸ் ஃபைல், ஒரிஜினல் ஃபைல் டிசைன் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இபிஎஸ் ஒரு போர்ட்டபிள் ஃபார்மேட்டாக இருந்துச்சு. ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டரோட ஃபைல் அதர் சாஃப்ட்வேரில் எஸ்பெஷலி கோரல்ட்ரால ஓப்பன் ஆகாதனால இபிஎஸ் ஃபைல் மூலமாக நம்ம ஃபெட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கோரல்ட்ரால இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் கூட டைரெக்டாக ஓப்பன் ஆகிறதுனால இது பெரிய அளவு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வெப்பில் ஏதாவது டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சில டைம் இபிஎஸ்ல வரும், சில டைமில் ஏஐ ஃபார்மேட்டில் இருக்கும். ரெண்டுமே இல்லஸ்ட்ரேட்டருக்கான ஃபார்மேட் தான். எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்விஜி ஃபார்மேட் கம்ப்ளீட்டாகவே வெப் ஓரியன்டான ஒரு வெக்டார் ஃபைல். ஒரு வெக்டார் ஃபைலை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணனாலோ டிஜிட்டலைஸ்டான யூசேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலோ எஸ்விஜி ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நம்ம பிரிண்டிங்க்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வெக்டாராகவே பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இபிஎஸ் ஃபார்மேட்லேயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ நம்ம கொடுத்துக்கலாம். அதே வெக்டார் ஃபைல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறனாலோ மொபைல் ஆப்ஸில் யூஸ் பண்ணுறனாலோ கண்டிப்பாக எஸ்விஜி ஃபார்மேட்டில் இருக்கும். அங்கே இபிஎஸ்லேயோ பிடிஎஃப்லேயோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேஸ்டான ஃபார்மேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இபிஎஸும். பிஎஸ்டி ஃபோட்டோஷாப்போட ஃபைல் ஃபார்மேட், இதையுமே இல்லஸ்ட்ரேட்டரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்ச் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணும்போது சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அப்படியே அப்டேட் ஆயிரும். டிஃப் ஃபார்மேட் பிஎஸ்டிக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா இது லேயர் வைஸும் சேவ் பண்ணிக்கலாம், லேயர் இல்லாமையும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்லேயும் ஒரு சில பிரிண்டிங் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. பிஎன்ஜி கம்ப்ளீட்டாகவே லேயர் வைஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் ஃபார்மேட். இதுவும் டிஜிட்டலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏதாவது லோகோன்னா மட்டும் பிஎன்ஜியில் இருக்கும். பிரிண்டிங் ஷாப்பை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பிஎன்ஜி ஃபைலை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இபிஎஸ் ஃபைல் இருக்கும், இல்லைனா டைரெக்டாக சோர்ஸ் ஃபைல் தான் இருக்கும். பிஎன்ஜி ஃபைல் கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டல் பேஸ்டான பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஜேபிஜி ஃபைல் பிரிண்டிங்லேயும் இருக்கும், டிஜிட்டலாகவும் இருக்கும். அசெட்ஸ் ஹேண்ட்லிங்குமே இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் சாம்பிளுக்கு. வெக்டார் ஃபைல் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் டேமேஜ் ஆகாது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத விட டிசைன் ஒர்க்கில் அதிகமாக ஸ்கேல் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசு பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எவ்வளோ பெருசாக வேணாலும் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம், எவ்வளோ சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். இதே போல் ஒரு இமேஜ் இருக்குது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கும். எக்ஸ் மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னா இதை டெலிட் பண்ணிட்டோம்னாலே இங்கே ஃபைல் மிஸ் ஆயிரும். இங்கேயும் அது மிஸ் ஆயிரும். இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கேயும் இதை நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட்லேயே அந்த இமேஜ் இம்போர்ட் ஆயிரும். ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2000க்கு 2000 இருக்குது. இதையுமே நான் ஸ்கேல் பண்ணலாம். ஆனால் 2000 டைமென்ஷனுக்கு மேலே நான் ஸ்கேல் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட பிக்சல் டேமேஜ் ஆயிரும். பிரிண்டிங்லேயோ இல்லை எதுலையுமே நீட்டாக இருக்காது. 2000 டைமென்ஷன் வரைக்கும் தான் நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே நான் சின்னது பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். பட் வெக்டார் ஃபைலை பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைமென்ஷனே கிடையாது. நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிசைனில் முடிஞ்ச அளவுக்கு வெக்டார் பேஸ்டான ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். அது மோஸ்ட்லி எஸ்விஜிலேயோ இபிஎஸ்லேயோ இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்டிங்க்கு பண்ணுறோமா டிஜிட்டலுக்கு பண்ணுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆஸ் இதை கொடுக்குறேன். இதில் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிவிட்டேன். ஜேபிஜி சூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆர்ட் போர்டு கொடுக்கணும். இந்த டிக் நம்ம கொடுக்கல அப்படின்னா ஆர்ட் போர்டுக்கு வெளியே இருக்கிறதும் சேர்த்து பிரிண்ட்டுக்கு வந்துடும். அதனால் யூஸ் ஆர்ட் போர்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். இதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற டிசைன் பிரிண்டிங்க்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் சிஎம்ஒய்கே வச்சே ஆகணும். நீங்கள் சிஎம்ஒய்கே மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே சிஎம்ஒய்கே இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக ஆர்ஜிபி இருக்கிறதுனால ஆர்ஜிபியில் காமிக்கும். ஸோ நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இது காமிக்கும். சப்போஸ் நம்ம ஆர்ஜிபிலே பண்ணிவிட்டு அதே டிஜிட்டல் டிசைனை பிரிண்டிங்க்கு நம்ம கொடுக்குறதா இருந்தால் சிஎம்ஒய்கேல வைக்கணும். இல்லை அப்படின்னா கூட அவங்க சிஎம்ஒய்கேக்கு மாற்ற தான் போகிறாங்க. ஸோ இப்போ நான் இதில் சிஎம்ஒய்கே வச்சுட்டேன். அப்புறம் இதில் 3 குவாலிட்டி இருக்குது. லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்னு. அது சிம்பிளாக ரெசல்யூஷனை பொறுத்து தான். ஏன்னா ப்ரூஃப் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். 72 பிக்சல்லே தாராளமாக போதும். அதே போல் குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கும். அந்த டிசைனை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. மீடியம் கூட கொடுக்கலாம். பட் பிரிண்டிங்க்கு மட்டுமே ஹை கொடுங்க. ப்ரூஃப் கொடுக்குறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்பிக்கையான கிளைண்ட்னா மட்டுமே மீடியம் கொடுக்கலாம். அதுலேயுமே குவாலிட்டி அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுங்க. 10ல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரிண்டிங் கொடுக்குறதா இருந்தால் மட்டும் ஹை வச்சுக்கோங்க. இது 10 வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். இது ஸ்க்ரீனுக்கான சைஸ் லோ குவாலிட்டியில், குவாலிட்டிக்கான சைஸை நம்ம இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்.
அப்புறம் மீடியம் ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் கண்டிப்பாக 10 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் RGB வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ப்ரிவியூ நம்மளால் பார்க்க முடியும். CMYK வச்சோம் அப்படின்னா பிரிண்டிங்கான கலரில் தெரியும். சில டைம் நம்ம ப்ரிவியூ கூட சரியாக பார்க்க முடியாது. ஸோ RGB இருக்கட்டும், ஓகே பண்ணிட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். நம்ம ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆர்ட்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். அதில் இம்போர்ட் பண்ணி தேவையான டிசைனை பண்ணியிருப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜிட்டலாக பிரிண்டான்னு பார்த்துக்கோங்க. அதில் லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி இந்த 3ல் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டிங்னா மட்டும் ஹை குவாலிட்டி கொடுங்க. ப்ரூஃப் அப்படின்னா இந்த 2ல் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எலமெண்ட்ஸ். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக வெக்டார் பேஸ்டான டிசைனிங் சாஃப்ட்வேர் தான். இப்போ கடைசி வரைக்கும் வெக்டாரை மட்டுமே வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஏதாவது நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் இல்லைனா வெஜிடபிள், ஹியூமன் இமேஜ் இந்த மாதிரி ஒரு சில இமேஜ் வரும். அதை கண்டிப்பாக நம்ம இமேஜாக தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஆனால் வெக்டார் பேஸ்டான ஐகான், சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெக்டார் பேஸ்டாகவே ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸி, பிரிண்டிங்லேயும் ரிசல்ட் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸை பொறுத்தவரை முடியாத பட்சத்துக்கு நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வெக்டாராகவே நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு அது ரிலவெண்ட்டான பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். யூனிட்ஸ், டைமென்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ரெசல்யூஷனை பொறுத்தவரையில் ஃபோட்டோஷாப் மாதிரி கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஆர்ட்போர்டை பொறுத்து ரெசல்யூஷனும் கலர் மோடும் அதுவே கொடுத்துரும். எக்ஸாக்டான ஆர்ட்போர்ட் ஓப்பன் பண்ணுங்கள், கரெக்டாக டிசைன் பண்ணுங்கள். என்ன மாதிரியான நீடுங்கிறத புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். பிரிண்டாக இருந்தாலும் டிஜிட்டலாக இருந்தாலும் ப்ரூஃப்னா லோ குவாலிட்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள். மீடியம் வச்சிங்கன்னா குவாலிட்டி கம்மி பண்ணிடுங்க. இதில் பிரிண்டிங் அப்படின்னாலும் ஹை குவாலிட்டி கொடுங்க. இது நீங்கள் டிஜிட்டலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாகவே 72 வச்சாலே தாராளமாக போதும். ஏன்னா என்ன டைமென்ஷன் வேணுமோ அதில் தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. டிஜிட்டலை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் ஹை வச்சிட்டிங்க அப்படின்னா டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிரும். ஸோ பிரிண்டிங்கை பொறுத்தவரையில் ஹை வச்சுக்கோங்க. டிஜிட்டலை பொறுத்தவரையில் தாராளமாக ஸ்க்ரீனே வச்சுக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் ஆர்ட்போர்ட் பற்றின என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.